நேற்று வேலண்டைன்ஸ் டேக்குன்னு சொல்லிட்டு எந்த ஸ்பெஷலுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. திடீர்னு 4 மணிக்கு ஃபோன் பண்ணி வா வெளியில் போகலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரோசோன் மாலுக்கு தான் போயிருந்தோம். சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ லவ்வர்ஸ் மட்டும்தான் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கும்போதும் கூட இந்த மாதிரி வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறது, சின்ன சின்ன கிஃப்ட் கொடுக்குறது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போலாம் நிறைய லவ் மேரேஜில் வந்து பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மேரேஜுக்கு முன்னாடி ரொம்ப லவ் காமிப்பாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப அன்பாகவும் பேசுவாங்க. ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் அது எதுவுமே இருக்காது, எந்த கிஃப்ட்டுமே இருக்காது. அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, முன்னாடி வேறு மாதிரி இருந்தாங்க, இப்போ இந்த மாதிரி இருக்காங்கன்னு அது ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் பசங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நீ என்னோட ஒய்ஃப் ஆகிட்ட அப்படின்னு. ஒய்ஃப் ஆனாலும் அன்பை காமிச்சிட்டே தாங்க இருக்கணும். அப்போ தான் அவங்க மனசில் இருக்க அன்பு வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ என்னோட வேலண்டைன்ஸ் 2 பேருக்கு கூடயும் நான் ரொம்ப ஹாப்பியாக இது செலிப்ரேட் பண்ணேன். என்னோட பையன் ஃப்ரோசோன் மாலில் ஒரு பூ பறிச்சிட்டு வந்து, அம்மா உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தான். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இனி நாளைக்கு பார்க்கலாம்.